அஸ்ஸலாமு அலைக்கும் சகோ. என்ன ரொம்ப நேரமா ஏதோ நோட்ஸ்லாம் வச்சு லேப்டாப் முன்னாடி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதோ பெரிய ஆராய்ச்சி போல. வாலைக்கும் சலாம். ஆமா சகோ. அடிக்கடி ஓதுற மாலிக் யௌமித்தீன் வசனத்தை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் புதைந்திருக்கு தெரியுமா? இதுக்கு தீர்ப்பு நாளின் அதிபதின்னு தானே அர்த்தம். இதுல நீங்க ஆழமா கவனிச்ச விஷயம் என்ன? பொதுவா இதை தீர்ப்பு நாளின் அதிபதின்னு ஒரு வரியில கடந்து போயிடலாம். ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும், குறிப்பா அந்த யௌமித்தீன்ற கோர்வைக்கு குர்ஆன் கொடுக்கிற விளக்கத்தையும் கவனிச்சு பார்த்தா அது நம்ம வாழ்க்கையோட எவ்வளோ பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரியும். அது ஒரு மாபெரும் யதார்த்தத்தை நமக்கு நினைவூட்டுது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல மாலிக், அதுக்கு அதிபதி, அரசன், மொத்தத்தையும் ஆள்றவன் அர்த்தம். அடுத்து வர்ற யௌம், நாம இதை சாதாரணமா நாள்னு சொல்றோம். இது வழக்கமான 24 மணி நேர நாளை மட்டும் குறிக்கல, ஒரு நீண்ட காலகட்டத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தருணத்தையோ கூட இது குறிக்கும். ஆமாஞ்சி. அடுத்து தீன் அப்படின்னா பொதுவா மார்க்கம் அல்லது வாழ்வியல் முறைன்னு அர்த்தம். ஆனா யௌமித்தீன்னு வரும்போது மொழியாக்கங்கள்ல தீன்ன்ற வார்த்தைக்கு தீர்ப்புன்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஏன்னு எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். அதுக்கு 37வது அத்தியாயத்தோட 20 மற்றும் 21வது வசனங்கள் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அந்த இடத்துல மக்கள், எங்கள் துரதிர்ஷ்டமே இது தீன் நாளாயிற்றே அப்படின்னு சொல்லும்போது, எதனை நீங்கள் பொய் என்று கருதினீர்களோ அந்த தீர்ப்பின், அதாவது ஃபஸ்லி நாள் இதுதான்னு பதில் வரும். அந்த 2 வசனங்களையும் கவனிச்சா தீன் என்ற வார்த்தைய தீர்ப்புன்னு அர்த்தம் தரக்கூடிய ஃபஸ்லின்ற வார்த்தையோட நேரடியா தொடர்பு படுத்தி பேசியிருக்கோம். அதனால யௌமித்தீனுக்கு தீர்ப்பு நாள்னு மொழியாக்கம் செய்திருக்கலாம். அப்போ ஒரு வார்த்தைக்கு சூழலை பொறுத்து அர்த்தம் மாறுது இல்லையா? ஆமா. இப்போ எனக்கு தாகம் எடுக்கும்போது ஒரு உதாரணம் தோணுது. தமிழ்ல நீர்ன்ற வார்த்தைக்கு வாட்டர்ன்ற அர்த்தமும் இருக்கு, யூன்ற அர்த்தமும் இருக்கு. அதே போலத்தான் தீன்ன்ற சொல்லும் சூழலுக்கு ஏற்ப பொருள் தருது. உண்மைதான். அப்புறம் இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்போ இந்த யௌம் என்ற சொல்லோடு தீன் சேரும்போது அந்த யௌமித்தீன்ற கோர்வைக்கு குர்ஆன் ஒரு தனி விளக்கமே கொடுக்குது. அந்த விளக்கம் நமது அன்றாட வாழ்வுல நாம சந்திக்கிற நிகழ்வுகளை படம் பிடிச்சு காட்டுறதோட அதுல ஒரு எச்சரிக்கையும் வழிகாட்டுதலும் கலந்திருக்கு. குர்ஆனோட 82வது அத்தியாயத்துல 17, 18, 19வது வசனங்களை இப்ப பாப்போம். وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. யௌமித்தீன் என்னவென்று உம்மை புரிந்துகொள்ள செய்வது எது? பிறகு யௌமித்தீன் என்னவென்று உம்மை புரிந்துகொள்ள செய்வது எது? ஒரு ஆன்மாவிற்கு ஒரு விடயத்திலும் ஆளுமை பெறாத நாள். காரியமனைத்தும் அன்று இறைவனிடமே. கவனிச்சிங்களா? ஒரே கேள்வியே 2 தடவை கேட்டு நம்ம கவனத்தை ஒருநிலைப்படுத்துது. நாம என்ன நினைக்கிறோம்னா, இது என்னைக்கோ இறப்புக்கப்புறம் நடக்கப் போற ஒரு நிகழ்வுன்னு மட்டும் நினைச்சிட்டு கடந்து போயிடுறோம். ஆனா குர்ஆன் சொல்ற எந்த ஒரு எச்சரிக்கையும் சரி, நற்செய்தியும் சரி, அது எதிர்காலத்தை பத்தி பேசினாலும் அதை நாம இப்பவே புரிஞ்சுக்கிற வகையில இந்த பிரபஞ்சத்திலையும் நம்ம ஆன்மாவுக்குள்ளேயும் அதற்கான அத்தாட்சிகள் கண்டிப்பா இருக்கும்னு குர்ஆனே சொல்லுது. உதாரணத்துக்கு 51வது அத்தியாயம் 20, 21, 22 வசனங்கள். இப்போ யௌமித்தீன்ற அந்த நிலைய, அதாவது எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எவ்வித உதவியும் செய்ய சக்தியற்ற அந்த தருணத்தை நம்ம உணர்ந்தெறிய ஒரு சின்ன பயணத்தை தொடர்வோம். கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்த்தா இந்த வசனம் சொல்ற அந்த இக்கட்டான தருணத்தை நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம், இல்லைன்னா இப்ப கூட அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். நமது அறியாமை, அகந்தை, கோபம், அவசர புத்தி, இப்படி பல பலவீனங்களால சில நேரங்கள்ல மீள முடியாத ஒரு பெரிய மன உளைச்சல்ல சிக்கிப்போம். அந்த இக்கட்டான நேரத்துல நெருக்கமானவங்க யாரு வந்து ஆறுதல் சொன்னாலும் அது மனசுல ஏறாது. எந்த ஒரு மனிதராலையும் நமக்கான தீர்வை தர முடியாது. சுத்தி மனுஷங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒருவித வெறுமையை சுமந்துகிட்டு நடைப்பெணமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படியான ஒரு தனிமைப்பட்ட தருணத்துல நாம செஞ்ச தவறுகளை திருத்திக்கவும் அந்த சூழலிருந்து மீளவும் மனதினுள் இறை பேராச்சலை நோக்கி திரும்புவோம். அத்தருணத்துல நமக்குள்ள உணர்த்தப்படுற அந்த இறை உணர்வு, அதை உள்வாங்கி நம்ம சிறுக சிறுக சீர்படுத்திக்க தொடங்கினாலே தவிர
நம்ம மனசுக்கு உண்மையான சமாதானமும் நம்பிக்கையும் கிடைக்காதுன்றத நாம பலமுறை உணர்ந்திருக்கிறோம். அப்போ நமக்கு கிடைச்ச அந்த படிப்பினைய மறக்காம அந்த மன அமைதிக்கு நன்றியுணர்வோட இருந்து இறை பேராற்றல் உணர்த்துற அறத்தின் வழியில நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கும் போதுதான் இறைவனின் சமாதானமிக்க பாதையில நாம நிலை பெற முடியுன்ற சத்தியத்தையும் சேர்த்து இத நமக்கு உணர்த்துது. யௌமித்தீன்ல கிடைச்ச அந்த பாடத்துக்கு நாம உண்மையா இருக்கணும். ஏன்னா சர்வ பரிபாலனின் தண்டனை என்பது அச்சமற்று இருக்கக்கூடிய ஒன்றல்ல. உதாரணத்துக்கு 70வது அத்தியாயத்தோட 26, 27, 28வது வசனங்களை பார்த்தாலே இது புரியும். இப்படி முதல் அத்தியாயத்துல வர்ற மாலிகி யௌமித்தீன் என்ற வசனமும் அத்தியாயம் 82ல யௌமித்தீனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமும் வெறும் மரணத்திற்குப் பின் நடப்பவை மட்டுமல்ல, அவை நம் ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் இப்போதே உணரக்கூடிய தெளிவான அத்தாட்சிகளாயிருக்கு. நிஜம்தான். குரானை கொஞ்சம் நிதானமா நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி சிந்திக்கும்போது தான் அதுல எவ்வளவு உண்மைகள், எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள், ஆழமான நினைவூட்டல்கள் பொதிஞ்சு கிடக்குதுன்றத புரியுது. ஒவ்வொரு வசனமும் நமக்காகவே இப்போ இறங்குற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. இந்த வசனங்கள்ல எனக்கு கிடைச்ச இன்னும் சில விஷயங்களையும் சொல்றேன். யௌமித்தீன் என்ற சொற்றொடருக்கு குரான்ல விளக்கம் இருக்கிறது மாதிரியே தனியா தீன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கும் குரான்ல ஒரு விளக்கம் இருக்கு. 3வது அத்தியாயத்தோட 19வது வசனத்துல ஒரு பகுதி வருது. நிச்சயமாக இறைவனிடத்தில் தீன் என்பது இஸ்லாமே. அதாவது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வியல் என்பது இஸ்லாமே. இப்போ இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஒரு மதத்தோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதோட மொழியியல் வேற பார்த்தா அதுல சமாதானம், முழுமை, சமச்சீர் போன்ற அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. இத மனசுல வச்சு மாலிகி யௌமித்தீன் வசனத்தை சிந்திச்சு பாருங்க. நமது ஒவ்வொருவரின் சமாதானமிக்க நாளுக்கு அவனே அரசன் என்ற உணர்வு பிறக்கும். நாம எப்போ அந்த இறை பேராற்றலிடம் சரணடைஞ்சு அதன் மூலம் நம் மனதளவுல உணர்த்துற அறம் சார்ந்த வாழ்வியலை ஏத்துக்கிறோமோ, அதாவது அந்த இறை பேராற்றலை நமது அரசனாக மாலிக் ஆக ஏற்று நடக்கிறோமோ, அப்போ நம்ம ஆன்மா இம்மையிலும் மறுமையிலும் நிலையான நிம்மதியை அடையுன்ற பேருணர்வு நமக்குள் உருவாகுது. இது வெறும் மரணத்திற்கு பின் நடக்கிறது மட்டுமல்ல, நம்ம வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உணர வேண்டிய அட்டாட்சி. நிஜம்தான் சகோதரரே. அந்த சமாதானமான பாதையில நாம வாழ ஏக இறைவனின் வழிகாட்டுதல் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.